ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக தேர்தல் ஆய்வாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். தேர்தல் அனலிட்டிக்கலா ஒவ்வொரு மாநிலம் தேர்தல் வடக்கு தெற்கு அப்படின்னு போட்டதுல தெற்குலயும் பாஜக ஜெயிச்சிருக்கு, வடக்குலயும் பிஜேபி அடி வாங்கியிருக்கு. இந்த முறை கொஞ்சம் அந்த வடக்குனா பிஜேபி, தெற்குனா காங்கிரஸ்ங்கிற அந்த இது கொஞ்சம் மாறி இருக்கு. மாறி பிச்சு வந்திருக்கு. ஏதோ வந்துருச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது. முர்முவை பார்த்து லெட்டரை கொடுத்துட்டாரு மோடி அவர்கள். இனி என்ன நடக்கும், எப்படி போகும், எப்படி இந்த விஷயங்கள் நடக்கும், மோடி வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் நீங்க ஏற்கனவே பேசின விஷயங்கள்லாம் இனி தொடருமா, அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்களா, நட்டா என்ன மாதிரி கொண்டு போவாரு, எப்படி பாக்குறீங்க? அதாவது என்ன அப்படின்னா, மோடி ஒரு ஒரு அதிபயங்கரமான ராஜதந்திரம்ன்றது வேற, இது ஒரு அதிபயங்கரமான சரிதந்திரி. எப்படின்னா, இப்ப ஒரு எல்லா எத்திக்ஸையுமே உடைச்சு காலி பண்ணிட்டாங்க. ஒரு பிரதமர்னா இப்படித்தான் இருக்கணும், ஒரு பிரதமர் இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் பேசணும்ன்றத காலி பண்ணியாச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி எவன் கொண்டு வந்தானா அவன் தலையிலே கையை வச்சு அவனை ரத்தங்கைக்கு சாவடிக்கிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் கொண்டு போய் விட்டாப்புல. அது ஒரு பக்கம். இப்ப கட்சி எவன் கையில இருக்குன்னு தெரியல. பிஜேபி கட்சி என்ற ஒரு கட்சினா இருக்கும்ல, பொதுச் செயலாளர், தலைவர், பொருளாளர், அப்புறம் அந்த கோர் டீம் இருக்கும். அவர்கள் தான் டிசைடிங் யாரை தலைவராக கொண்டு வரலாம், யாரை பிரதமராக கொண்டு வரலாம், யாரை அமைச்சராக கொண்டு வரலாம், யாருக்கு எம்பி சீட்டு கொடுக்கலான்னு இருக்குல்ல. அதை பூராத்தையும் அடிச்சு காலி பண்ணி, ஏன்னா யாரையும் கேட்காம, உங்களை கேட்டா தானே நீங்க எனக்கு தலைவன், நான் உங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி இன்னைக்கு இதை கூட்டலாமா, நீங்கள் வாங்க, நீங்கள் அழைப்பு விடுங்கன்னு தானே பேசுவாங்க. இந்த ஆளே ஃபோனை போட்டு கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்றாங்க. அப்போ பாஜகலேருந்து யாருமே பிரதிநிதி இல்லைன்னா, அதான் இவர் இருக்காருல்ல, யாரு, அமித்ஷா. அமித்ஷா நீ கூட்டு வந்த ஆளு, நீங்கள் கூட்டு வந்த ஒரு சட்ட பார்ட்டி. அந்த அமித்ஷா இருக்கார்ல, எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாமம் போட்டாங்களோ, அதான் மூத்த தலைவர் ஒருத்தர், பிரதமர் ஒருத்தர், எதிர்கட்சி தலைவர் சேர்ந்தா தேர்தல் ஆணையர் தேர்வு எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல. அதே கதையை இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே வடை சுட்டாங்க. நட்டாவை பெரிய அளவில் செட்டில் பண்ணிட்டாங்க. நீ இவ்வளோ நாள் ஆர்எஸ்எஸ்லேருந்து என்ன ஆன, இந்த பதவி முடிஞ்சுன்னா உடனே தூக்கிடுவாங்க. ஏதாச்சும் ஏற்கனவே இந்த கட்சியோட தலைவராக இருந்த அத்வானி நிலையை பார்த்தாயா? ஏன்னா இவர் நாயுடு இருந்தாரே, வெங்கையா நாயுடு நிலையை பார்த்தா, வெங்கையா நாயுடு ரொம்ப வயசாகி போச்சு. ஸோ அவர் போயிட்டாரா, இந்த மாதிரி தான் நீயும் போயிடுவேன். ஏன்னா ஏற்கனவே ராஜ்நாத் சிங் தலைவராக இருந்தார். ஏதோ ஒரு மினிஸ்ட்ரியை போட்டு உட்கார வச்சுருக்கோம். என்ன ஆச்சு பிரயோஜனம், உன்னை செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பெரிய அமௌண்ட்டுன்றதை விட, நீங்கள் அமௌண்ட் அப்படின்னாலே என்னன்னா ஒரு பெரிய தொகைன்னு சொல்லலாம். இங்கிலீஷில் நிறைய அர்த்தம் இருக்குது. அதனால் நீங்கள் தப்பாக பணம்னு நினச்சிடக்கூடாது. பெருசாக செட்டில் பண்ணி விட்டாங்க. நீ என் கூட பார்த்துக்கிறவா, சொல்கிற இடத்துல மட்டும் கையெழுத்து போடுறேன். ஆமாம், பிஜேபி கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட பிஜேபியோட தலைவனை தூக்கிட்டாங்க. தொண்டனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, தொண்டை கதை முடிஞ்சு போச்சு. எலெக்ஷனோட தலைவனை தூக்கிட்டாங்க. தூக்கினோடனே இவங்களா வச்சு கட்சியவே கைப்பற்றிட்டாங்க. கட்சி மோடி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாந்தார். அப்போ ஆர்எஸ்எஸ் அலறான். நேற்று ஒரு ரகசிய கூட்டம் போடுறாங்க நாக்பூரில், ஆர்எஸ்எஸ். ஆமாம், இந்த கூட்டத்தில் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய, இரண்டாம் நிலை மூன்றாம் இருக்குன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கும், இவங்கெல்லாம் கொதிக்கிறாங்க. ஆனால் அந்த முதல் நிலை தலைவர்கள் இருக்காங்கல்ல, டாப்பில் மோகன் பகவத் போன்றவர்கள், அவருக்கு கூட நெருக்கமாக இருக்க 2-3 பேர், இவர்கள்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. வடிவேல் கிட்னிக்காக தான், இரியா ஏண்டா கத்துறீங்க, அவன் எதுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியுதா உனக்கு, பேசாமல் இருக்கடா, ஏற்கனவே நெஞ்சமெல்லாம் புண்ணா போயிருக்கு, நம்பி இறக்கி விட்டு நாசமாகி போயிருக்கோம், இதில் நீங்கள் வேண்டாம் ஏண்டா கத்துறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்கடான்ற ரேஞ்சுக்கு அமைதியாக போயிருந்துருக்கு அந்த கூட்டம். என்ன செய்யலான்னு பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. இப்போ 242 நம்ம ஆட்கள் பூராத்தையும் 230 பேர் ஆர்எஸ்எஸ்ல இருக்கவனா தான் இருப்பான் கடந்த காலத்தில். ஆனால் இப்போ இந்த 242 பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்காரன் 60 பேர் கூட தேராதுன்ற மாதிரி இருக்கு. 60. ஆமாம், ஏன்னா சீட்டே கொடுக்கலையே அவங்களுக்கு. பூரா ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ரிட்டையர் ஆனவன், போனவன் வந்தவனை கூப்பிட்டு தன்னுடைய அடிமைகளுக்கு சீட்டு கொடுத்து, இந்த நடிகை ஒருத்தி நின்னாலே கங்கனா ரனாவத், அது யார், அது ஆர்எஸ்எஸ்க்கு யாரு, பிஜேபிக்கு யாரு, மாமனா வச்சானா, அவன் கொழுந்தியாலா கூத்தியாலான்ற ஒரு கணக்கு வேணும்ல. எதுவுமே கிடையாது. மோடிக்கு பிடிச்சிருந்துச்சு கங்கனா ரனாவத்தை கூப்பிட்டு அதுதாங்க, அந்த தேசபக்தி பிடிச்சிருந்ததுனால அப்படியே கூப்பிட்டு அங்கே நிறுத்திட்டாரு. ஸோ அதுவும் ஜெயிச்சிச்சுன்னு சொல்லுவாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு,
நீ ஜெயிச்சியா ஆர்எஸ்எஸ் காரன், நீ ஜெயிச்சியாடா அந்த இடத்துல? ஜெயிச்சிட்டாங்கல்ல, நீ என்ன பேசுறன்றது இவங்க எல்லாம் எதுவுமே பேச முடியல. இப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, சரி இப்போ வந்து கட்சி கூட்டத்தில் தானே பிரதமர் தேர்ந்தெடுக்கணும். மோடியா எப்படி அவரா பிரதமர்னு சொல்லுவார்? அவர்னா கட்சியோட தலைவரா, இல்லை கட்சி பொதுச் செயலாளரா, இல்லை கட்சி கோர் டீம்ல இருக்க ஒரு மயிரும் கிடையாது. எப்படி அப்படிங்கும்போது அப்போ 3ஆம் துறை 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் இல்லைங்க மோடி இருக்கக்கூடாதுங்க, நீங்களாக தான் சொல்லிட்டு இருந்தீங்க போனோம், இரியா ஏன் ஓவரா கத்துற, முடிச்சிட போகிறாங்க நம்மளை மொத்தமாக அப்படின்ற ரேஞ்சில் பயத்தில் மேல்கட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்க வலுவாக வேறு சில இதில் சொல்லக்கூடாத விஷயத்தில் மாட்டியிருக்காங்க. அதனால மோடிக்கு பயப்படுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 60 பேரை வச்சு கவுத்தி விட்டுருவோம், 10 பேர் கவுத்தி விட்டா போதும்ல, 1-2 பொறுக்கி போட்டு தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது 10 ஆர்எஸ்காரர்கள் இல்லைங்க இவரை போடுங்க, இவர் தான் பிரதமர் ஆகணும், நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது அதையும் அவர்கள் செய்ய ஆர்எஸ்எஸ் தயாரில்லை. போகிற வரைக்கும் போட்டுன்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. வந்தவொடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ மோடி பிரதமர்னா இது பல்ல பிடுங்கிய பாம்பு. இப்படிதான் மோடி அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக காட்டுக்குள் திரிந்த, எப்போ போட்டுச்சுன்னா அடுத்த செகண்ட் உயிர் போயிடும். ஆனால் அந்த கட்டு விரியனை பிடிச்சி பல்லெல்லாம் பிடிங்கி பாட்டிலில் அடைச்சி கொண்டு வந்து பூஜாவில் அடைச்சி போட்டாங்க. தண்ணி பாம்பு மாதிரி வச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற மோடி வந்து தண்ணி பாம்பு தான், நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒன்றும் செய்யாதன்ற மாதிரி. இப்போ அந்த பாம்பு எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அச்சப்பட தேவையில்லை. அந்த தண்ணி பாம்பு இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். சின்ன பிள்ளைங்க கூட விளையாட கொடுக்கலாம். ஆனால் கடந்த 10 வருடங்களாக கட்டுவிரியனாக இருந்த இச்சாதாரி நாகமன், ஈயா படத்துல சொல்ல இல்ல, இது வந்து இச்சாதாரி பாம்பு, இது மனித ரூபத்தையும் எடுக்கும் பாம்பு ரூபத்தையும் எடுக்கும், உன்னை பழி வாங்காம விடாது. ஆமா 20 வருஷமா வந்து இருந்தாலும் பழி வாங்குன்ற இச்சாதாரி பாம்பா இருந்ததை தண்ணி பாம்பா மாத்தி தவளையை போட்டுருவாங்க. காலையில் 2 தவளை, மத்தியானம் 1 தவளை, நைட்டு 2 தவளை, அது பசிக்கும்ல, போட்டு அப்படி ஓரத்துல கொட்டத்தில் அடைச்சு வச்சிருவாங்க. இப்போ வந்து அந்த பாம்பு வந்து சந்திரபாபு நாயுடு என்கிற பாம்பாட்டிகையில சிக்கிருக்கு. நான் கட்டி மேலே கண்டேன் அப்படின்ற மாதிரி, இங்கே உன் தேன் கிண்ணம் உன் பூ முத்தன்ற மாதிரி கொண்டு கொட்டத்தை அந்த இதுல குரல் வித்த காட்டுற டப்பால அரெஸ்டாய் மோடியை. அதனால நீங்க பயப்பட வேணாம், மோடி பிரதமர் கிடையாதுன்னு நம்ம சொன்னோம். புரியுது உங்களுக்கு? சொன்னோம். அது நடக்கலைன்னா கூட 90% வந்து முடிந்து போன தண்ணி பாம்பு மோடி தான் இப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதில் 2 பேரும் மகுடி ஊதுவாங்க. சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், நிதிஷ் ஒரு பக்கம். இல்ல அவர்லாம் சிண்டையில நம்பர்னால பாம்பு வித்த காட்ட தெரியாது அவங்களுக்கு. ஒரு 2 பேர் அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருத்தர் தான் இருக்கு அஜித் பவார் டீம்ல. அவங்க வந்து பாம்பு வித்தையே ஆமா, எல்லாம் பாம்பு கடியில செத்தவங்க. அவங்க பாம்பு கடியில சாகாம தப்பிச்சு அதே தண்ணி பாம்பா மாத்தி தகர டப்பால அடைச்சு போட்டு சந்திரபாபு நாயுடுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப போய் கொடுத்தா கூட முர்மு வந்து என்ன பண்ணிட்டாப்புலன்னா, அந்த பட்டியல் இனத்து பெண் என்று ஒதுக்கி வைத்து அவருக்கு கணவன் இல்லை அது இதுன்னு எல்லா சாங்கியத்தையும் பார்த்தோன்னா, இன்னைக்கு எப்படி அந்த கடவுளை கும்பிடக்கூடியவர்களே நல்லா பாருங்க. ஏன்னா ஒரு தாலி அறுத்த பெண் உங்க கணக்குல அவன் ஜனாதிபதியா இருந்தாலும் நீங்க பார்த்த பார்வை சனாதன பார்வை என்னன்னா உள்ள விடல. ஆனா இன்னைக்கு பதவி ஏற்புக்கு முதல் லெட்டரை யார்கிட்ட கொடுத்தாகணும்? கொடுக்கணும். அப்ப அந்த தாலி அறுத்த பெண் ஆசீர்வாதத்தோட தான் அந்த பெண் காலில் விழுந்துதான் நீங்க வந்து ஆரம்பிக்கிறீங்க. எப்படி சனாதனம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? உனக்கே சனாதனம் சுத்தி வருதா? சுத்தி வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பெண் வந்து நினைத்தால், அந்த கணவனை இழந்த பெண் நினைத்தால் தான் உன் சனாதனத்து வாழ்க்கை தொடரும் அப்படின்ற ரேஞ்சு கொண்டு போய் நீ வந்து அழிந்தாலும் லெட்டர் அங்கதான் கொண்டு போய் கொடுக்கணும். நான் ரிசைன் பண்றேன்னு, நீ வாழணும்னு ஆசைப்பட்டேனாலும் நான் பிரதமர் ஆக போறேன்னு லெட்டர் அங்கதான் கொடுக்கணும். இல்ல வந்து கூட்டல் கழித்தல் கணக்கு நீங்க வந்து பாருங்க, எனக்கு ஒரு 25 நாள் டைம் கொடுங்கன்னாலும் அந்த பெண்ணிடம் தான் நீ கேட்க வேண்டும். நீ ராமர் கோயிலுக்கு கிடைக்காவிட்டால் என்ன, ராவணன் கோயிலுக்கு கிடைக்காவிட்டால் என்ன, நீ உன்னுடைய முதல் படியை அங்கே எடுத்து காலை வச்சுட்டு தான் நீ வெளியே போகணுன்ற, இதுதான் சனாதன தோல்வின்றது. புரியுதா உங்களுக்கு? சனாதன தோல்வி. மோடி தனி பெரும்பான்மை இருந்துட்டா, அம்மா உன்னையெல்லாம் போட்டு வச்சிருக்கா அதில் ஒரு கையெழுத்த போடு அப்படின்னு இருந்த மோடியை, மேடம் ஒரு
25 நாள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி பிஎம் ஆசைப்படுறாரு. அதுக்குள்ளே ஆளுங்க இல்லை 25 நாள் ரொம்ப ஜாஸ்திங்க. 1 வீக்குன்றதை நான் 10 நாள் கொடுக்கலான்னு பார்த்தேன். இல்லைம்மா 10 நாள் பத்தாது. எவனா ஜம்ப் அடிச்சு போயிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆளுகளை கரெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு பேசணும், வைக்கணும். நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு ஒரு 20 நாள், சரி 15 நாள் எடுத்துங்க, இதுக்கு மேலே என்னை கம்பல் பண்ணாதீங்க. அவங்க வச்சதான் சட்டம். ஆனா இவர் எத்தனை ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருப்பாரு மகாராஷ்டிரால. ஆமா, சிண்டே டீம் பிரிஞ்சப்ப சரத் பவார், அஜித் பவார், இவரு சபாநாயகர் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க, தெருவில் விட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு ட்ரெஸ், மத்தியானம் சாயந்தரம் போட முடியாது. நேற்று பூரா ஒரே ட்ரெஸ்ல போட்டுருக்காரு. நம்ம கூட 2 காலில் போயிட்டு வந்தோம், வெயில் அலைஞ்சிட்டு எதையாவது மாற்றுவோம்ல. காலையிலேருந்து அந்த கோட்டையும், அந்த மோடி கோட்டுன்னு ஒரு ப்ளூ கலர் இருக்கு பாருங்க, அதை காலையிலேருந்து மாற்றலை. காலையில் சிடி நடுற ஃபங்க்ஷனு, மத்தியானம் வந்து முர்முவை சந்திக்கிறாரு, சாயந்தரம் வந்து எந்த கூட்டத்தில் பங்கேற்கிறாரு, ஒரே ட்ரெஸ்ஸில் போயிருக்காரு. இதுவே வந்து மோடிக்கு பிடித்த சனி வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ கைப்பற்றி வச்சிருக்கிறது, நமக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, இராணுவ ஆட்சியை கொண்டு வந்து இந்த நாட்டை சர்வாதிகார நாடாக மோடி மாற்றுவதற்கான 99% வாய்ப்புகள் இருந்தது. 99% வாய்ப்புகள் இருந்தது. அது கடைசியில் யூரோப்பியன் யூனியனால் முறியடிக்கப்பட்டது. மிரட்டல் காரணமாக, அந்நிய சதின்றதுல அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி இவங்களை லாக் பண்ணுறது, நம்ம ஏற்கனவே பல இது பேசியிருக்கோம். அது நம்ம இன்னொரு நாளைக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, இப்போ நான் வந்து இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கேன். நான் வந்து என்ன பண்ணணும், இப்போ பாகிஸ்தான் பிரதமராக இருந்தாங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ட்ட அடிமையாயிடுவான், அமெரிக்காவுக்கு அடிமையாயிடுவான். ஐயா நீங்கள் தான் பெரிய ஆள் முதலாளி அப்படின்ட்டுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா ஆட்டம் போட்டு உள்ளூர் அரசியல்வாதியில் நசுக்கி ஜெயிலில் போடுறது, தூக்கில் போடுறது, சுட்டு கொள்வது, எல்லா வேலையும் அங்கே பார்ப்பான். யூரோப்பியன் யூனியன்லேயும் G7 காரனையும் பார்த்தான்னா கையெடுத்து கும்பிடுவான். புரியுது அவங்களுக்கு? ஸோ இது வந்து பாகிஸ்தான் அரசியல். இப்போ இவரோட அரசியல் என்ன பண்ணாருன்னா, முதல்ல கையெடுத்து கும்பிட்டு அவங்க ஆதரவோடு வந்துட்டு, அவங்ககிட்டே எப்படி பெரிய முட்டாள்னு பாருங்க, அவங்க ஆதரவே பெறுறதுக்காக எல்லாம் பேசி உலகத் தலைவர் நான் மாற அப்படின்னு ஒரு இதில் போயிட்டு, உலகத் தலைவராக நான் மாறுகிறேன்னு ஒரு ஷோவையும் காட்டிவிட்டு, அவங்ககிட்டே ஐயா போட்டுருந்தா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டை கொடுத்துட்றோம். அப்படியா? ஆனால் அவன் பாப்பா டேய் டொக்கா மாட்டினாண்டா, போட்டு தான் கேட்குறான்டா அப்படின்னு என்ன பண்ணலாம், இந்த ஓடா போட்டோ கொடுடா, சரி இஸ்ரேலில் ஒரு போட்டோ கொடுங்க, சுற்றி வளைச்சு ஒன்று லாக் பண்ணுங்கடா, எல்லா காசையும் கொடுங்கடான்ட்டு ஆஸ்திரேலியா நிலக்கரி. ஆஸ்திரேலியான்றது வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். சரியா? பிரிட்டிஷ் ஆரிஜின் தான் அங்கே இருக்காங்க எல்லாத்துக்கும். அவனா நிலக்கரி சுரங்கம்லாம் அவனுக்கு லாஸில் போயிட்டு இருக்கான். அதில் கேட்குறான், யாரு நம்மளால் தான் ஃப்ரெண்டுக்கு வேணுமா? அப்படியா, சரி அந்த காசை பிடிங்கிட்டு கொடுத்துட்டு நமக்கு எலெக்ஷன் டைமில் அவனை லாக் பண்ணிக்கலாம் அந்த தம்பியை அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லி, அங்கங்கே இவங்க இருக்க காசை பூரா பிடுங்கணும்னு சொல்லி என்ன பண்ணணும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம உலக கோடீஸ்வரன் ஆகிட்டோம், ஆக போகிறதுக்காக நம்ம இதெல்லாம் வாங்குகிறோம். ஆஸ்திரேலியாக்காரன் ஏமாந்துட்டான், இஸ்ரேல்காரன் ஏமாந்து நமக்கு போர்ட்டை கொடுத்துட்டான் லீஸுக்கு, இவன் கொடுத்துட்டான் அவன் கொடுத்துட்டான்னு இவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வலைய விரிக்கு இது யானைக்கு புளி தோண்டி வச்சு மேலே போயிருப்பாங்க, அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க போட்டு வச்சிருக்காங்க. இதை குழிக்குள்ள முதல்ல போட்டு மூடு வரவி, அப்புறம் குழியில் கடைசியாக போட்டு மூடிக்கலான்னு என்ன பண்ணுறாங்கன்னா, கான்ட்ராக்ட் டக்கு டக்குன்னு கொடுக்குறாங்க. இவர் பெரிய இந்த வெண்ணெய், இவங்களுக்கு வந்து இப்போ யார் அதானி, இவர் பெரிய தொழிலதிபர், இவர் கூப்பிட்டோடனே ஒரு கான்ட்ராக்ட் கேட்டோடனே இஸ்ரேலில் கொடுக்குறான். அது எல்லாமே பிளான் பண்ணி இவங்களை எப்போ தூக்கணும், எங்கே நசுக்கி எல்லா காசையும் பிடிக்கிட்டு தாத்தி விடணுன்றது தான் அவங்க சர்வதேச தாதாங்க. ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஆமா கட்ட பஞ்சாயத்து அடியால்ல தாதா. அவங்க அடியாள்ன்றது மித்தவன். ஒரு கட்ட பஞ்சாயத்து, நீங்க ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒரு ரவுடிட்ட போனீங்கனாலே உங்க காசுல பாதியை பிடிங்கிடுவான். இவ்வளோ அவங்கள கூப்பிட்டு பேசி அவன் வீடை பிடிங்கி வச்சிருக்கானான்னு சொல்லி 4 கோடி போகுதுங்க, 4 லட்சம் தான் தருவேன் என்னை துரத்தி விடுறான்னு இவன் உள்ள புகுந்து இவன் ஒரு 1.5 கோடி ஆட்டையை போட்டு அந்த வீட்டை இவன் ஸ்வாகா பண்ணிட்டு இவனுக்கு எழுதி கொடுத்து 1 கோடியை கொடுத்து முடிச்சுவான். இதுதான் லோக்கலில் நடக்குது. இதுதான் அங்கேயும் நடக்குது. வாடான்ட்டு கேட்பாங்க, எனக்கு போட்டு கொடுங்க நாங்கள் அப்படின்னு. அப்படியா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு G7 உட்காந்துன்னே இந்த கோமாளி என்ன அந்த கோமாளி உலகம் பூரா பணக்காரன் ஆகணுமா, வேர்ல்டு பணக்காரன் ஆகணும், ஃபண்டை கூப்பிட்டு வந்து இது பண்ணுறாங்க. அதை வைத்து இந்தியா ஜொலிக்குதுன்னு சொல்லி அங்கே காட்டி ஜெயிக்கணும். சரி என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்துரு. இன்னும் நீங்களாக ஒரு ப்ரொப்போசல் பேப்பரில் போடுங்க, இந்த இடம் வீக்காக இருக்குது, இதை இந்தியா வாங்க போதா, மோடி வாங்க போகிறாரான்லாம் போடுங்க. டக்குனு இங்கே ஒரு இடம் இருக்கான்னு சொல்லி வாங்குவாங்க. இப்படி ஒரு அமௌண்ட்டை போடுங்க, ஒரு 8 லட்சம் கோடி 7 லட்சம் கோடியை போட்டு காசை வாங்கிடுங்க. அப்புறம் கடைசியில் ஷேரில் அவங்கள கவுத்தி விட்டுருவோம். இல்லைன்னா எலெக்ஷன் டைமில் நம்ம வச்சுக்கிடுவாங்க. அப்போ எலெக்ஷன் டைமில் மோடி போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
அதாவது நீ வந்து விஸ்வகுருவா எங்களை மிரட்டுவியா அப்படின்னோடனே கூப்பிட்டாங்க. ஓ இராணுவ ஆட்சி, ஓ மக்கள் ஓட்டு போடலைன்னா நீங்கள் சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வருவீங்களா? கொண்டு வந்து நாளை கழிச்சு என்ன பண்ணுவேன்? நாளை கழிச்சு நான் சர்வாதிகாரியாக இருப்பேன். அப்போ இங்கே வாங்கி போட்டுருக்க இடம்லாம் என்ன? இஸ்ரேலில் வாங்கி போட்ட போட்டு, ஆஸ்திரேலியாவில் வாங்கி போட்ட நிலக்கரி சுரங்கம், அமெரிக்காவில் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணது, இதெல்லாம் இல்லை அதெல்லாம் உங்கள் பாதுகாப்பு. நீ வந்து சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வருவ, உன் சொத்துக்கு நாங்கள் பாதுகாப்பா? ஒழுங்காக வந்து தீர்ப்பு வர இந்த எலெக்ஷன் கமிஷனர் வச்சு ஓட் டேப் பண்ணுறேன், மிஷினை போட்டு டிக்ளேர் பண்ண போகிறேன், நான் தான் ஜெயித்தேன், 400 சீட்டுன்ற வேலையை வச்சுக்கிட்டேன்னா நாளை கழிச்சு நிர்மூலமாக போயிடுவேன். நீ எங்கெங்கே சொத்து வாங்கினா, என்ன பண்ண, எந்தெந்த நாட்டில் யார் யாரை வச்சு எங்கே பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க எல்லாத்தையும் ஒரு தம்பி இருக்கான், ஹிண்டன்பர்க் மாதிரி வச்சுருக்கான், அவனை ரெடியாக கணக்கு போட்டு வச்சுருக்கான். அவன் நாளைக்கு அறிக்கையை கொடுப்பான், நியூயார்க் டைம்ஸில் வரும், அப்படியே உலகம் பூரா எடுத்து போடுவாங்க. நாளை கழிச்சு உன்னை ஊர் மக்களே ஓட ஓட அடித்து துரத்தி தீ வச்சு குளிக்குவாங்க. பரவாயில்லையா அப்படின்றாங்க. நிஜமா அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அப்போ ஒழுங்காக என்ன ரிசல்ட் வருதோ, எத்தனை சீட்டில் ஜெயிக்கிறியோ அந்த சீட்டை வச்சு என்னாவது கேம் ஆடி லோக்கலுக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணிக்க. இந்த விஸ்வகுரு, இந்த உலகத் தலைவன் நான் சொல்லுவேன். இனிமே இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பார்த்துக்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டு இப்போ லோக்கல் அரசியலை மட்டும்தான் பார்க்கணும். தெரியுதா? சும்மா அந்த அங்கே இது பண்ணோம், நாங்கள் அமெரிக்காவோட பெரிய ஆள், நாங்கள் இப்போ இங்கே இப்போ ஜப்பான் மாதிரி நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், இதை இப்போ சைனா போய் சொல்லு, சண்டை போடு, சைனாவோட பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொல்லு, அவன்கிட்ட சிறப்பாளர் இருப்பான், 4000 கிலோமீட்டர் பிடிச்சி வச்சுருக்கான் ஸ்கொயர் கிலோமீட்டர், அவன்கிட்ட அந்த வேலையை காட்டணும். இங்கே வந்து அமெரிக்காவோட பெரிய ஆள், பிரிட்டனோட பெரிய ஆள், நாங்கள் அப்படி பண்ணிடுவோமாக்கும், இப்படி பண்ணிடுவோமாக்கும், கனடாவில் பூந்து ஒருத்தனை நாங்கள் கொண்டமாக்கும், அமெரிக்காவில் பூந்தே நாங்கள் ஒருத்தனை இப்போ சம்பவம் செய்வோமாக்கும்னு சொன்னேன். நீ சம்பவம் ஆயிடுவேன் அப்படின்றத சொன்னேன். நீங்கள் மோடிஜின்னு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு உத்தரவு. ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் லோக்கலில் வேணால் இவரை மிரட்டலாம், அவரை மிரட்டலாம், தாலினை மிரட்டலாம், அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே போடலாம், உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது. வெளியில் காலை வச்சிங்கன்னா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. மேகத்துக்குள்ளே ஃப்ளைட்டு போச்சு காணான்றுவாங்க. புரியுதா? நல்லா தான் இருந்தார், பெரிய விஸ்வகுரு தான், மேகத்துக்குள்ளே போச்சு, அதுக்கப்புறம் ஆளை காணான்றுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வாங்கி வச்சுருக்க சொத்தை பூரா பறிமுதல் பண்ணி அதானியை வந்து 50,000 கோடி அதானியை 10 லட்சம் கோடி ஆக்கி விட்டீங்கல்ல, அதை திருப்பி 50,000 கோடி ஆக்கி விட்டு அங்கேருந்து துரத்தி விட்டுருவாங்க. இதுதான் அந்த மிரட்டல் கடைசியாக வந்த கால். அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து இப்போ இனி வந்து இந்த தண்ணி பாம்பு இருக்கும். இது தண்ணி பாம்பு கிடையாது, இதுதான் பல்ல புடுங்கப்பட்ட நாகப்பாம்பு தான் இது. ஏன்னா தண்ணி பாம்பு வச்சு நீங்கள் வித்தை காட்ட முடியாது, ஆனால் இது நல்லா ஆக்ட் பண்ணும். இந்த பாம்பு வந்து பயங்கரமாக மகுடிக்கெல்லாம் பயங்கரமாக ஆடும். ஆனால் அப்போ இது இருக்காது, கொடுக்கு நீட்டும், ஆனால் விஷம் இருக்காது, கொடுக்கு முனையில் வெட்டி விட்டாங்க. ஸோ இது இருக்கிறது நமக்கு நல்லது தான். ஒரு இதை பாம்பை வச்சுன்னா நாயுடு வந்து அருமையாக வாசிப்பார். இது மகுடி வாய்ச்சான்னா இந்த பாம்பு எஸ்கேப்பே ஆக முடியாது. அதாவது மகுடி வாசிக்கிற பெருசா பாம்பு பெருசான்னு பார்த்தா பாம்பு தான் பெருசு. ஏன்னா அதுக்கு சக்தி ஜாஸ்தி. இவன் ஊத இவன் கொஞ்ச நேரம் தான் ஊத முடியும், மூச்சு அடைச்சிடும். ஆனால் பாம்பு எவ்வளோ ஆடும். ஆனால் இந்த சந்திரபாபு நாயுடு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அரசியலில் மிகப்பெரிய ராஜதந்திரி. அவர் என்ன பண்ணா பாம்பே டயர்டாகி படுத்துரும், அதான் போய் யாருனால முடியல விட்டுருன்னு அப்படி ஊதுவார் பாருங்க. உள்ளுக்குள்ளேயே ஊதுவார், வெளியவே தெரியாது. பாம்பு டயர்டாகி அப்படியே போய் படுக்கையில் படுத்துரும். அதுதான் இப்போ பாம்பு வந்து இன்னைக்கு ஒரு வாரம் இது ஜெகஜோதியாக சுற்றுங்க. அங்கங்கே ஒரு வாரம் 10 நாளில் பார்த்தீங்கன்னா சத்தமே இருக்காது, தப்பிச்சா போதுன்ற மாதிரி போயிட்டு. 100வது ஆண்டு வரும்போது ஆர்எஸ்எஸ்க்கு இவ்வளோ பெரிய ஒரு கேவலம் வரும்னு சொல்லி சீனியர் அரசியல்வாதிகள் இப்போ யாருமே உயிரோடு இல்லை. கருணாநிதி அவர்கள் காலத்தில் இருந்தக்கூடிய வாஜ்பாய், அத்வானி யாருமே இல்லை. அவர்கள்லாம் இருந்திருந்தாங்கன்னா கண்ணீர் விட்டு இப்படி ஆர்எஸ்எஸ்ஸை அழிக்க முடியாமல் எத்தனையோ பேர் திட்டம் போட்டு உள்ளடி வேலை பார்த்து இவ்வளோ தூரம் அந்த ஆர்எஸ்எஸ் ஒரு சிங்கிள் கட்டுவிரி என்ற மாட்டி சின்ன பண்ணம் ஆயிடுச்சு. 100வது வருஷத்தில் அது வந்து அது தன்னுடைய எல்லா சக்தியும் இழந்து சமாதியில் போய் படுத்துரு. ஆர்எஸ்எஸ் நாக்பூர்ல நள்ளிரவுல இந்த மீட்டிங் தான் நடந்திருக்கு.
நள்ளிரவுலாம் இல்லை சார். எதுக்கு காலம் அவ்வளோ ஒரு அரசியல் meeting வயசான ஆட்கள் இப்படி ராத்திரில டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னையா பண்ணான்னு எல்லாம் போச்சு. என்ன எதாவது கவுத்தி விடுங்க 60 பேரை. என்னையா பண்ண சொல்கிறீங்க இப்படின்றீங்க அப்படின்றீங்க. உங்களால் தான் எல்லாமே. மோடிஜி 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 இப்போ வராரு மயிருன்னு சொல்லி 4 வருஷமாக ஏமாந்து எங்களே வந்து இந்த நிலைமைக்கு தள்ளி விட்டீங்க. ஆட்சி எப்படி கொண்டு போகிறாரு விஸ்வகுருன்னு சொல்லி கடைசியில் நமக்கே சூடு வச்சு விட்டீங்களையா அப்படின்ற மாதிரியான. ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு கையில மகுடி, இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் மோடி காலி பண்ணிட்டாரு. ஆமாம். இதில் வந்து என்னென்னா சிபிஎஸ்சி சிலபஸ். நாங்கள் வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படித்தேன். ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் உருப்படியாக படிக்கலைன்னு வச்சுங்க. அப்போ ஒரு கதை ஒன்று இருக்கும் 3rd ஸ்டாண்டர்ட் பாட புத்தகத்தில். அது இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அது வந்து இங்கிலாந்தில் எழுதப்பட்ட ஒரு கதை. எல்லாமே இங்கிலாந்து கதையாக தான் இருக்கும். அதில் அப்புறம் நம்ம ஊருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அது நம்ம வாழ்க்கைக்கு அது யூஸ் ஆகாது. என்றைக்காவது யூஸ் ஆகும்னு வச்சுங்க. அந்த மாதிரி அதை விட பெரிய கதையெல்லாம் தமிழில் எழுதியிருக்கான், இந்தியன் இது. அதில் எப்படின்னா ஒரு இந்த இது ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு பைப் மாதிரி வச்சு வாசிப்பாங்க. நீங்கள் இங்கிலாந்தில் மட்டும்தான் அது இருக்கும். 5 இது நீட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க. குச்சி குச்சியாக நீட்டுக்கும். ஒன்றை வச்சு வாசிப்பாங்க. பேர் மறந்துட்டேன். பைடு பைப்பர்னு அந்த கதை. ஆமாம் ஆமாம். அவன் என்ன பண்ணுவான்னா அவன் ரொம்ப வந்து ஊருக்குள்ளே வந்து வாசிப்பான் அங்கங்கே. ஏன்னா அந்த துண்டை ஏதாவது காசு போடுவாங்கன்னு. அவனும் ரொம்ப வறுமையில் இருப்பான். ஆனால் அருமையாக வாசிப்பான். அவனை மாதிரி பைப் வாசிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆச்சுன்னா ஊரே மயங்கும். ஆனால் காசே போட மாட்டாங்க. எப்படி இருக்கும்போது இவன் பார்ப்பான், துரோகிகளா என்னோட இசையை ரசித்து விட்டு எனக்கு 5 பைசா போடாமல் போயிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கொந்தளிச்சு ஒரு ஐடியா பண்ணுவான். என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு நாள் வந்து அந்த ஊரில் உள்ள குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இந்த மேலே இசையை மயங்கிடும். ஸோ அது மாதிரி ஒரு டியூனை போட்டு குழந்தைகளை மட்டும் கவர மாதிரியான ஒரு டியூனை போட்டு வாசிப்பான். வாசிச்சோன்னா அந்த ஊரில் இருக்க குழந்தைகள் பூராமே அவனை தேடி வரும். அப்படியே மயங்கி வரும். அப்படியே வாட்சி கூட்டி ஒரு மலை கூட்டு போயிடுவான். அப்படின்னு கூப்பிட்டு போய் பார்த்தா ஒரு வீட்டில் பிள்ளை இருக்காது. எல்லாம் தேடுவாங்க, அலறுவாங்க, இது பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா பைடு பைப்பர் வந்து வாசிச்சதில் மயங்கி அங்கே போயிடுச்சுன்னு அப்புறம் ஒரு அமௌண்ட்டை போட்டு தான் பிள்ளைகள்லாம் விடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியும். ஸோ அந்த மாதிரி மோடி வாசிச்சதில் மகுடியில் மயங்கி பிராமணர்கள் பூரா மயங்கிட்டாங்க. பிராமணர்கள் அதாவது அதை எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. இங்கே வர மோடி டம்மி பீஸு நம்ம வச்சுருக்கோம், நம்ம செயல்பாட்டுக்காக தான் அந்த ஆளை வச்சுருக்குமே தவிர நீங்கள் வந்து நமக்கு என்றைக்குமே மோடி கீழே தான் அப்படின்னு சொன்னால் இந்த பிராமணர்கள் சமூகத்தில் அறிவாளிகள், எல்லா சமூகத்திலையும் அறிவாளிகள் இருக்கான், முட்டாள் இருக்கான், கூமுட்டே இருக்கான். ஸோ இவர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா மோடி தான் நமக்கு தெய்வன்ற மாதிரி அப்படி போயிட்டாங்க. ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களாம் மோடி பின்னாடி போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஆட்சிக்கு வராத ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வச்சு இவ்வளோ தூரம் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி சுற்றுறாரு, காலில் ஒரு ட்ரெஸ், மத்தியானம் ஒரு ட்ரெஸ், இவர் தான் நம்ம தலைவன்ற மாதிரி ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்கலாம் மோடி பக்கம் சார்ந்தவனே ஆர்எஸ்எஸ் கவுந்து போச்சு கப்பல். நீங்கள் படகுல ஏறும்போது பார்த்தா சார் அங்கே உட்காருங்கன்னு முன்னாடி ஒருத்தர் கரெக்டாக உட்காருங்க, எப்படி வாங்கன்னு வாங்க. அந்த மாதிரி நிறையா பேர் போய் அந்த பக்கம் வந்தோடனே இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் படகு கவுந்துருச்சு. இப்போ நீச்சல் தெரிஞ்சவன் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான் தப்பிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து 100 ஆண்டு ஆர்எஸ்எஸ்ஸை வந்து 10 ஆண்டுகளில் காணாமல் செய்யக்கூடிய ஒரு இதை வந்து இது செஞ்சாங்க மோடி செஞ்சதுனால. இப்போ அவங்க என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னும் வந்து என்னடா டீயில் ஈ விழுந்த டீயை வச்சு இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன்னு எடுத்து கவுண்டர் பண்ணி மூஞ்சியில் ஊற்றி விடுவாங்க, செந்தில் மூஞ்சில். அந்த மாதிரி தான் இப்போ ஆர்எஸ்எஸ் மூஞ்சில் அந்த ஈ விழுந்த டீயை தூக்கி ஊற்றி விடணும். ஏடா ஈ விழுந்த டீயை உட்காந்து இவ்வளோ நேரமாக 3 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு முடிவும் சொல்ல மாட்டேங்கன்னா உங்கள் கட்சியே அவன் ஒருத்தன் கையில் போயிடுச்சு, உங்களுடைய இப்போ ஆர்எஸ்எஸும் ஒருத்தன் கையில் அடிமையாக போச்சு. நீங்கள் ஆர்எஸ்எஸ் சார்பில் போட்ட தலைவனே காசை வாங்கிட்டு அந்த பக்கம் போயிட்டான். இப்போ நீங்கள் என்ன தாண்டா பண்ண போகிறீங்கன்னா இன்னும் அந்த ஈ விழுந்த டீயை உட்காந்து நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. கடைசியாக ஃப்ளோர் டெஸ்ட்டில் காலவாரி விடலாம். அப்படி பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி பண்ணால் மோடிஜிகிட்ட சில ஆர்எஸ்எஸ் ஆதரவு உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 60-65 பேர் இருப்பாங்க. போதுமே. கவுத்து விட்டா இல்லை 5 பேர் கவுத்து. அது ஆர்எஸ்எஸ் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் மேலே இருக்க நம்பிக்கை போயிடும்னு அவங்க வாழ்க்கையை இழந்துட்டாங்க. நீ இன்னைக்கு நாளும் கூட்டு மாட்டிருக்கு, நீ எப்படியா வரலாம், நாங்கள் வேற ஆளை கொண்டு வரோம், நிதின் கட்கரியை கொண்டு வர போகிறோம். பிரதமராக ஆர்எஸ்எஸ் தெரிவிக்கவே இல்லை முடிவு எதுவுமே. இவரா அறிவிச்சுக்கிட்டாரு நான் தான் பிரதமர். அவர் கூப்பிட்டாரு, அவன் சந்திரபாபு நாயுடு பிரதமர் கூப்பிட்றாருன்னு வந்தார். நேற்று ஒரு கையெழுத்து டப்புன்னு வாங்கிட்டாங்க. வாங்கிக்கிட்ட முர்மு பிரதமர் அப்பாயின்மெண்ட் கேட்குறாருன்னு கொடுத்துரும். ஒரு லெட்டரை கொடுத்தாரு, பிரதமர் இந்த ஆள் கூப்பிட்டு வரேன்றாரு, கொடுத்துரும். இப்படி தான் போயிட்டுருக்கே தவிர ஆக்சுவலாக அந்த அம்மா வந்து கட்சிக்கு தான் அழைப்பு கொடுக்கணும். சரி, கட்சி நட்டா கிட்டா மாறிட்டா என்னாச்சுன்னா நட்டா ஒரு பெரிய ஒரு இதுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க. நட்டா இந்த பக்கம் வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு.
நீங்க 1 கோடி பேர் இருந்தாலும் கட்சி தலைவன் தானே கையெழுத்து போடணும். தலைவனை தூக்கிட்டா அவருமே ஆர்எஸ்எஸ் ஆளு தானே ஜேபி நட்டா. ஆமா, அவர் என்ன இவ்வளவு நாள் என்ன சம்பாரிச்சா, என்ன பதவியில இருந்த, நான் அவனை பண்றேன் பாரு, எங்களோட வாழ்க்கையை பிஜேபி பார்த்து தலைவர் நட்டாங்கிறதே பல பேருக்கு தெரியாது. தெரியாது. மோடி அமித்ஷா பேர் தான் தெரியும். இதை வைத்துதான் நீங்க கேம் ஆடிட்டு இருக்கு. ரயில்வே மினிஸ்டர் யாருங்கிறது அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்பதான் பல பேருக்கு தெரியாம இவர் யாரோ ஒருத்தர் வராரு அப்படின்னு நீங்க சார் நான் தான் ரயில்வே மினிஸ்டர். அப்படிங்களா? இல்ல கொடி ஒருத்தர் காட்டுவாரேல, அவர் மோடிஜி. அவர் இல்ல அதாவது புதுசா தரப்புனா அவர் போவாரு. டிசாஸ்டர் நான் தான் வருவேன். அழிவுனா எங்களை தள்ளி விட்டுருவாரு. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கு. நீங்க வந்து எந்த விதத்திலையும் பதட்டப்பட வேணாம், பயப்பட வேணாம். பாம்பு பல்ல பிடுங்கி கூடையில் அடைச்சிட்டாங்க. ஆனா அந்த பல்ல பிடுங்கிய பாம்பை கூட பழைய ஓனர் இருக்காங்களா ஆர்எஸ்எஸ், அவங்களால ஒன்றும் பண்ண முடியும். 2 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. மோடி பிரதமரே ஆனாலும் பல்லை பிடிக்கிட்டாங்க. இனி மகுடி சந்திரபாபு நாயுடு வாசிக்க வாசிக்க அவர் ஆடுறதுதான் வேலை, அவரோட பாம்பாட்டத்தை தான் நீ பார்க்க போறீங்க அப்படிங்கிறீங்க. ஆனா அந்த பல்லை பிடிக்க மோடி ஆர்எஸ்எஸ் பீஸ் பிடிக்கிட்டாரு. இல்ல பல்லப்பிடிங்க மோடியை பார்த்து இன்னும் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பயம் வருது. இந்த பாம்பு அப்படி நினைக்க முடியாது. இந்த போதிலும் வாழை வச்சு அடிச்சு, நமக்கு வால்ல சில பாம்பு பேச இருக்கும், சில பாம்பு வால்ல அடிச்சு செத்து போயிடுவாங்க, கொத்தும். சில பாம்பு வந்து எச்சியை துப்பி விடும் தூரத்துல இருந்து. அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து பயந்து போயிருக்காங்க. இது வந்து இச்சாதாரி பாம்பு, என்ன பாம்புன்னா அவங்களால முடிவு பண்ண முடியல. சில பாம்புகள் வந்து விஷத்தை மரத்துல இருந்து அப்படி விசுன்னு அடிச்சு விடும். அந்த விஷம் மட்டும் வந்து உங்க கண்ணில் தான் கரெக்டாக படும், ஆள் கிடையாது. அந்த மாதிரி பாம்பா அப்படின்னு பயப்படுறாங்க அவங்க. பல்ல பிடுங்கினாலும் பத்தாது, இது வேற மாதிரியா சில வேலையை காட்டுன்ற மாதிரி அவங்க இன்னும் பயந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த நாகினிங்கிற சீரியல்லாம் அவங்க வடக்க நிறைய எடுத்தாங்க போல. நாகினி ஒரு சீரியல் நம்ம நீயா 78லயே எடுத்தோம். அல்ல அதுவே வந்து நாகின் படத்தை பார்த்து எடுத்தது தானே. நீயா படம் இவங்க சொந்த கதையா? ஹிந்தி படத்தை பார்த்து அடிச்சு அமிதாப் பச்சன் தர்மேந்திரா நடிச்ச படத்தை பார்த்து இவங்க கமலஹாசன் வச்சு எடுத்தது தானே. கமலஹாசன் தெரியும். கமலஹாசன் ஸ்டீபியா லதா விஜயகுமார் அந்த மாதிரி இருக்கு. இப்ப அந்த கயிறு மேல எல்லாம் அப்பெல்லாம் பாம்பா இருந்தா கூட லதா அழகா இருப்பாங்க. பாட்டு கண்ணாடியை பார்த்தாலும் பாம்பா தெரியும். அந்த மாதிரிதான் இப்ப வந்து நீங்க உலக தலைவரை வந்து உலக தலைவர்ன்றத டப்புன்னு பிடிச்ச அரெஸ்டாங்க. கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பரிணாமங்களை சொல்லியிருக்கீங்க ஒரே விஷயத்த. ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் மோடி, மோடி வெர்சஸ் இனி சந்திரபாபு நாயுடு, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப விரிவா 6 மாசத்துல வந்து இப்ப என்னன்னா காங்கிரஸ் தான் பலமா இருக்கு. ஏன் காங்கிரஸ் கூட்டணி தான் பலமா இருக்கு? என்ன காரணம் அப்படின்னா, எதிராளி வீக் ஆயிட்டான், அவனை 2 பேர் மிரட்டுறாங்கன்னா முதல்ல அவங்க மிரட்டி காலி பண்ணட்டும், அப்புறம் நம்ம வந்துக்கலாம். நம்ம எதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஏன்னா ஒரு பிரச்சனை தீரணும். ஒருத்தன் பெரிய ரவுடியா இருக்காங்க, சைக்கிள்லயே சுத்திட்டு இருக்கான். ஏன்னா திடீர்னு அவனை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியல, ஆள் வராங்க அடியால் வராங்க, எல்லாரையும் மிரட்டலாம் தனியால. திடீர்னு வேகமா வர்ற ஒரு ஆட்டோ அடிச்சு அந்த சைக்கிள்ல வந்து கீழே விழுந்து மண்டை உடஞ்சு செத்துறான். எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் காங்கிரஸ் வந்து வேற ரூபத்துல பெரிய ரவுடியா இருக்கான், பயங்கர சில்லற பயலா இருக்கானேன்னு ஒரு ரவுடியா நினைக்க, நீங்க வேற யாரையா நினைச்சுறாங்க. சைக்கிள் செயினோட இருக்கான், சுத்துறான், அது பண்றான், கத்தி வச்சிருக்கான், போதையில இருக்கான், அசிங்கமா பேசுறான், என்ன பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல டப்புன்னு ஒரு ஆட்டோ வேகமா சந்தில இருந்து டப்புன்னு திரும்பி வந்ததோட அடிச்சுட்டு ஏர்ல பறக்கிறான், டப்புன்னு வருகையா வேறான். அப்ப காங்கிரஸ் பாக்குது, நம்ம என்னமோ செய்யணும்னு நினைச்சோம், சிக்கி இருக்கான் அவனே சிக்கி மண்டை உடஞ்சி அப்படின்னு பாக்குது. நம்ம எதுக்கு அடிச்சு கொள்வானே, அவனே அடிபட்டு எழுந்துட்டான். நம்ம போலீஸ் ஃபோன் பண்ணலான்னு இருந்தோம், போலீஸும் வரல, லேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏதாவது இப்போ மண்டை பைப் எடுத்து பொழந்து விடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவனே ஆட்டோவில் அடிபட்டு சேர்த்துட்டான்ற கதையில தான் இப்போ மோடிஜி இருக்காரு. அப்ப இந்தியா கூட்டணி ஒரு நீயா படத்தை சுவாரஸ்யமா பார்க்க தயாரா இருக்கு. ஆமா, அந்த கடைசி சீன்ல பாம்பு கயிறு மேல போறது, அதெல்லாம் இதெல்லாம் இன்னும் ஒரு 3 மாசத்துல நடக்கும். மாசத்துல பாம்பு கயிறுல போகும், தண்ணியில போகும், இதுல போகும், அதுல போகும், கடைசியில வந்து கொண்டுருவாங்க. இப்போ வந்து இந்த பாட்டு தான் ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய கண்ணா, இதான் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள ஓடி இருக்கு. கட்டில் மேல வந்து கிளைமாக்ஸ். கட்டில் மேல அது எப்பன்னு அது 3-4 மாசம் 6 மாசத்துல வரும். அதற்கப்புறம் அப்படி இந்த 2 பேர் ஒண்ணும் இல்லை, தோசையை திருப்பி போட்டா இந்த ஆச்சு இந்தியா கூட்டணி. இந்தியாவுக்கு அதாவது ஊத்தப்பத்தில் வந்து தக்காளி ஊத்தப்பம் இருக்கும், வெங்காய ஊத்தப்பம். அதில் ஒரு சைடு திருப்பி போட்டு பார்க்கும்போது வெறும் தோசை மாதிரி தான் தெரியும். அது திருப்பி போட்டிங்கன்னா தான் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் அதில் ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் தக்காளி ஊத்தப்பமான. 2 பக்கமும் போட மாட்டாங்க. அதனால் இப்போ வந்து தோசையாக போட்டிருக்காங்க.
திருப்பி போட்டு தக்காளி குத்தமாக போடுவாங்க. கண்டிப்பா பல்வேறு விஷயங்கள், ஒரு சம்பவத்தை அப்படியே சொல்வது வேற, அதற்கு பின்புறம் என்ன இருக்கு, முன்புறம் என்ன நடந்துச்சு, சைட்ல என்ன நடக்கும், இனிமே என்ன நடக்கும் பாருங்கிற பல்வேறு கோணத்துல இந்த விஷயத்தை அணுகிருக்கீங்க. இது மோடி ஆதரவு, RSS ஆதரவு, இதெல்லாம் தாண்டி என்ன நடக்குமோ அந்த யதார்த்தத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. RSS உண்மையிலே பாவம். RSS பாவம். நீங்க வந்து பிராமணர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க. அதாவது நம்ம பிராமண நிறுவனத்தில் தான் முதல்ல கால் பதிச்சது. அந்த பத்திரிகையில் தான் நீண்ட நாள் இருந்தது. இன்னும் பிராமண நண்பர்கள் எனக்கு நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து ரூரலில் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. மதுரையில் எங்கேலாம் இப்போ நான் ரயில்வே காலனியில் இருக்கும்போது என்னுடைய எய்த்த வீடும் பிராமணர் வீடு. தனித்தனி பங்களா டைப் ஓட்டு வீடு. அது பக்கத்து வீடு மட்டும்தான் வேறு வீடு. தள்ளி தள்ளி இருக்கும், தோட்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். எய்த்த வீட்லேயும் ஒரு ஐயங்கார் வீடு. அதுக்கு அடுத்த வீடு பிராமணர் வீடு. டிஆர்எம்மோட பிஏ, அவருக்கும் 4 பொம்பளை பிள்ளைங்க, 2 பசங்க. அது கார்னர் வீடு வந்து வேறு ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியோட வீடு. நாங்கள் எல்லாமே கிளாஸ்மேட்ஸ். இந்த பிராமண வீட்டில் இருக்க அந்த பொண்ணு, எய்த்த வீட்டு பொண்ணு வந்து எனக்கு ஜூனியரு, அந்த கார்னர் வீட்டு பொண்ணு வந்து எனக்கு கிளாஸ்மேட்டு, பக்கத்து வீட்டில் இருக்க பையன் எனக்கு கிளாஸ்மேட் ரயில்வே ஸ்கூலில். இது வந்து எல்லாரோடையும் நம்ம வந்து ஒன்றாக புழங்கியவர். அவர்கள் நல்லவர்கள் இருப்பாங்க, நல்ல படிப்பாளிகள், உழைப்பாளிகள், அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நம்ம அவர்களை எதிரிலாம் கிடையாது. ஆனால் தன்னை நம்ம தான் அறிவாளின்னு சொல்லி கொடுத்துருக்க பிராமண கூட்டம் இருக்கு இல்லையா, பிராமணிய கூட்டம், அவர்கள் தான் இந்த RSS. அவர்கள் மொத்தமாக நாங்கள் அறிவாளிகள்னு சொன்ன ஒரே ஒரு குஜராத்திகள் 2-3 பேர் சேர்ந்து, நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லையா, பாவங்கயா, நீங்கள் காலம்பூரா கஷ்டப்பட்டு அந்த இயக்கத்தை நடத்தி ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த அதிகாரத்தை என் கையில் கொடுத்து எங்கள் ஊருக்காரனை குஜராத்தியை வளர்த்து விடணும்னு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. சரி, இதோட போங்க, வந்தீங்க, டீ சாப்பிடுங்க, தயிர் சாதம் வைக்கிறோம், சாப்பிட்டு போங்கன்றது எதுவும் முடிவு பண்ணிவிட்டேன். இப்போ அவங்க முடிக்கிறாங்க. நாம் அறிவுஜீவிகள், நாம் ஒரு அடிமையை வைத்துக்கொண்டு நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலான்னு சொல்லி மோடியை கொண்டு வந்தார். கடைசியில் நம்மளையே கொண்டு போய் குழியில் தள்ளி விட்டாருன்றது அந்த ஆறா காயம் நெஞ்சுக்குள்ளே வந்து பெரிய நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சு தம்பின்ற மாதிரி வெளியும் சொல்ல முடியல, வீட்லேயும் சொல்ல முடியல. இப்போ நீங்கள் வீட்டில் போகும்போது காலை கழுவிட்டு தான் போவாங்க, புறங்காலை கழுவிட்டு தான் வீட்டுக்கு போகும்போது மாமி கேட்பாங்க, எங்க இந்த ட்ரௌசரை போட்டே சுற்றுனீங்களேங்க, குடும்பத்துக்கு கூட நீங்கள் ஒன்றும் செய்யலை, ஒன்றும் சம்பாதிக்கலை, வைக்கலை, இந்த தேசத்தை காக்க போகிறேன், இந்த தேசத்தை அகண்ட பாரதம் அண்டா பாரதம் ஆக்க போகிறேன், பாகிஸ்தான் வரைக்கும் நம்ம தேசம் கொடுத்துட்டீங்களே, கொடுத்துட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் பிஞ்ச செருப்போடு வந்து நிற்கிறீங்களே, இந்த இது தேவையான்றது இப்போயும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். RSS அந்த இயக்கத்தை விடுங்க, குடும்பத்தை பாருங்கள். நீங்க யாரெல்லாம் ஆமா சொன்னாப்புல, அப்புறம் அதோட அவரு இறந்துட்டாரு, வயசாகி போச்சு. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இப்போ RSSல இருக்க பெண்கள், குடும்ப பெண்கள், அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, அடுத்தவனுக்காகவே இவ்வளோ நாள் உழைச்சிருக்கீங்களே, 50 வருஷமா 20 வருஷத்தில் சேர்ந்தீங்க RSSல, இப்போ உங்களுக்கு 70 வயசாச்சு, நான் அவாலாம் பாருங்க, நட்டான்னு ஒருத்தரை கொண்டு விட்டுட்டு போயிட்டாலே, கோடிக்கணக்கில் அடி செட்டில் ஆகி இப்போ அவா கூட போய் உட்காந்துருக்கா பக்கத்தில். உங்களை கேட்டாலா, நான் அங்கே போட்டுமான்னு கேட்கல. அமித்ஷான்னு RSSல இருக்கா ரொம்ப தீவிர பக்தாள்னு சொன்னேன், இப்போ யாரோட போய் உட்காந்துருக்கா பார்த்தீங்களா? இப்போ யார் இருக்கா? இப்போ நம்ம கூட 4 பேர் தான் இருக்கா. மோகன் பகவத், சுப்பிரமணிய சாமி, இன்னும் 2 பேர் இருக்காங்க, பேர் தெரியாது, பயாஜி, தத்தான்னு ஒரு 4 பேர் தான் இருக்கா. இது எல்லாம் செட்டில் ஆகிட்டாலே, இவா வளரணும், இவா சர்வதேச அளவில் வளரணும்னா நீங்கள் உழைச்சே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கல்வி சில பெண்கள் வந்து அப்பாவி பெண்கள் இருப்பாங்க, அவரெல்லாம் வந்து கெஞ்சி தான் சொல்லுவாங்க, மரியாதையோடு சொல்லுவாங்க, இப்படி ஆயிட்டீங்களே மாமா, அவங்க பாஷையில் சொல்லுவாங்க, மராத்தி பாஷையில், என்னென்னா இப்படி ஆகிட்டே காலம்பூரா உழைச்சேன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு நடந்து போயில, எத்தனை கூட்டத்துக்கு போயிருக்கேன், எத்தனை ஊர்வலத்துக்கு போய் குச்சியோட சுற்றி இருக்கேன், எவ்வளோ எக்ஸசைஸ் என்னென்ன. அது வந்து அந்த காலத்தில் இருந்ததுங்க, சிலம்பு சண்டை கற்றுக்கிட்டு எதிரி வந்து அடிக்கிறதுக்குன்னு. இப்போ நீங்கள் குச்சியை சொல்லட்டீங்களா, டீ எல்லாம் வைக்கும்போது டப்புன்னு துப்பாக்கி எடுத்து இந்த ரைடர்ஸ் படம் வரும், டாப்பு முடிச்சு பேர் வாங்குற மாதிரியான காலங்கள் வந்துச்சு. அந்த காலங்களையும் நீங்கள் குச்சி சுற்றி தானே நான் இருந்தீங்க. இப்படி பண்ணிட்டாலே, நம்ம 100 ஆண்டு பாரம்பரியத்தை நாசப்படுத்திட்டாலே. இந்த 100 ஆண்டுல ஒரு பிற்படுத்தப்பட்டவரை மல்டி மில்லியனர் ஆக்குவதற்கும் இந்த குஜராத் என்ற மாநிலத்தை
அவர்களை கொடீஸ்வரர்களாக்குவோமா நம்ம இந்த கட்சியை இந்த இயக்கத்தை துவங்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் நெஞ்சும் புண்ணா போய் கிடக்கு. ஆர்எஸ்எஸ்ல இருக்க மூத்த தலைவர்கள் எப்படின்னா இப்படி ஏமாந்தீங்க, இவ்வளோ பெரிய அறிவாக பேசுவேல, வீட்டில் உப்பு பருப்பு ஊற்றுனா கூட அதில் உப்பு இல்லைன்னு கரெக்டாக கண்டுபிடிப்பேல, சரியா வேகலைன்னு சொல்லுவேல. ஆனால் எப்படி இப்படி போய் எல்லாத்தையும் விட்டீங்க, எல்லாத்தையும் ஒரு பிற்படுத்தப்பட்ட வாட்டை விட்டு அவள் வந்து உலகத் தலைவராகவும் கடவுளாகவும் மாறிட்டாளேண்ணா, நீங்கள் மனுஷனா கூட இல்லையேண்ணா, ஒரு குடும்பஸ்தனாக இருந்து குடும்பத்தை கூட நீங்கள் காப்பாற்றலை அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கும். இந்த ஒரு 3 மாதம் எல்லாம் லீவ் விட்டு போயிடுவாங்க ஆர்எஸ்எஸில். வீட்டு போய் சொந்த ஊரில் போய் குடும்பத்தோடு இருந்து இது பண்ணி பல விஷயங்களை யோசித்து அடுத்து என்ன பண்ணலாம், 80-85 வருஷமாக வளர்த்துக்கோ வந்து கடைசியாக இப்படி விட்டோமே. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு வந்து பருப்பு நெய்யுமா போட்டு வளர்த்துருக்கேன், தலை வளர்த்துருக்கேன், அவ்வளோ அழகான பொண்ணு, இந்த பொண்ணை கட்டணும்னு சொல்லி மாமன் முறை உள்ள எல்லாரோட பசங்களுக்கும் இந்த பொண்ணை கேட்குறாங்க. அப்படி என் பொண்ணை பார்த்தாலே ஒரு தக்காளி பழம் மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன், அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து. ஏன்னா அழகாகும். அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லைல்ல, நான் சொல்கிறது ஒரு 40-50 வருஷத்துக்கு என் மகளை வந்து அப்படி வளர்த்து வச்சுருக்கேன், இந்த ராணியை யாருக்கு கட்டி கொடுக்கு, யாருக்கு கொடுத்து வச்சுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவேன். அந்த மாதிரி கட்டி கொடுத்து கொண்டு போய் ஒரு குரங்கு கீழே கொடுத்துருவாங்க. கடைசியில் எவனா லவ் பண்ணிட்டு போயிடும், இல்லை எவனா வந்து லவ் பண்ணிட்டு போயிடும். அப்போ வயிற்றுலேயே வாயிலே அடிச்சுக்குவாங்க. அந்த நிலை தான் இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு. இவ்வளோ தூரம் அந்த தலைன்னு ஆர்எஸ்எஸை வளர்த்து தலை தோங்க வச்சு எல்லாம் பண்ணி கொண்டு வந்து டோட்டலாக 100 அது நூற்றாண்டில் ஒரு ஏமாற்றம்னா அதை தாங்கிக்கிற முடியுமா சொல்லுங்கள்? கொண்டாடணும்னு நினைச்ச நேரத்தில் இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து அண்ணாமலை பிறந்தநாள் அன்னைக்கு தோல்வியை பரிசாகியது கிடைத்தது, பிறந்தநாளையும் கொண்டாட முடியாது, தோல்வியும் இருக்க முடியாது, சோகமாகவும் இருக்க முடியாது. இப்படி ஒரு இதை இறைவன் கொடுத்துருக்கான். புரியுதா? அன்னைக்கு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தீபாவளி எல்லாம் கொண்டாடுறாங்க, தீபாவளி அன்னைக்கு ஏதாவது ஒரு தாத்தா இறந்து போயிடலாம், ஜென்மத்துக்கு தீபாவளி கொண்டாட முடியும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்ல, இதெல்லாம் வந்து இது இயற்கையின் சரியாக நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ஒட்டு மொத்தமாக மோடி முடிச்சிட்டாங்க. ஆனால் அவர்கள் முடிக்காம விட மாட்டாங்க. இந்த பாம்பை அடித்து கொள்ளவில்லை என்றாலும் அதை பாம்பாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது மயக்கமாக இருக்கிற நேரத்தில் அந்த பாம்பை கொண்டு போய் தீயிலேயே போட்டுருவாங்க, இல்லை தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. அதை செய்யாமல் அவர்கள் இருக்க மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மிரட்டி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் மோடி, மோடி வெர்சஸ் சர்வதேசம், மோடி ஈக்குவல் டு அதானி, இதுக்கெல்லாம் என்ன இனி இந்த ஆட்டம்லாம் நடக்குமா, சந்திரபாபு நாயுடுகள் தான் எல்லாம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப விரிவாக நுட்பமாக ஆழமான தரவுகளுடன் வரலாற்று பார்வையுடன் அவர்களுக்காகவும் கொஞ்சம் மெல்ட் ஆகி நீங்கள் ஃபீல் பண்ணி பல்வேறு விஷயங்கள் 100 வருஷம் ஆச்சு குடும்பத்தில் இருக்கவங்களாலும் பெரிய மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு இந்த முடிச்சுகள்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.